தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு லாங்குவேஜ் போரே நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை, அதாவது 3 லாங்குவேஜஸ் வந்து கம்பல்சரி வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் டிஎம்கே சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 லாங்குவேஜஸ்லாம் தேவை கிடையாது, 2 லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டுமே போதும் அப்படின்னு டிஎம்கே சைட்ல இருந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2158 கோடியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை அக்செப்ட் பண்றாங்களோ அப்பதான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸும் 32,000 டீச்சர்ஸும் டேரக்டா அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்லி எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதனால கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, இது எல்லாத்த பற்றியும் டீடைல்டா இந்த வீடியோவில் ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது போல நம்ம ஊர்ல பிளஸ் நம்ம நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா நான் இந்த சேனல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் மோட்டிவேஷனலா நான் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்க விகே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது விகே வாக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பே நான் சொல்லிடுறேன், நான் எந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணலை, நடக்கிற ஃபேக்ட்ஸை நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் எந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதுங்க. ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா NEP, அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அண்ட் சமக்ரா சிக்ஷா ஸ்கீம், இதன்படி பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து மதர் டங், ஸோ தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ். செகண்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அது எந்த லாங்குவேஜ் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா ஹிந்தி கற்றுக்கட்டும், தெலுங்கு கற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா தெலுங்கு கற்றுக்கட்டும், ஈவன் மலையாளம் கற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா மலையாளம் கற்றுக்கட்டும். ஸோ தேர்ட் லாங்குவேஜை வந்து அவங்களோட ஓன் சாய்ஸாக கொடுங்க. இதை வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. பட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்போ ரீசெண்ட் டைம்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரூலிங் பார்ட்டி பிளஸ் இன்னும் சில கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தேர்ட் லாங்குவேஜ்னு ஒன்று கொண்டு வரதே ஹிந்தியை வந்து இம்போஸ் பண்றதுக்காக தான் இப்படி கொண்டு வரீங்க, அதனால எங்களுக்கு தேர்ட் லாங்குவேஜ் தேவை கிடையாது, இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷை நல்லா கத்துக்கட்டும், ஸோ இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சாலே போதும், அவங்க எங்க வேணா சர்வே பண்ணுவாங்க, தேர்ட் லாங்குவேஜ் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த NEP ஸ்கீமை வந்து அக்செப்ட் பண்ணாமே இத்தனை வருஷமா இருந்திருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை சொல்லி கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாததுனால இந்த சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் படி 2158 கோடி வந்து சாங்ஷன் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எப்போ தமிழ்நாடு இந்த ஸ்கீமை அக்செப்ட் பண்றாங்களோ அப்போதான் இந்த அமௌண்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவே இப்போ சொல்லிட்டாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா. ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு ஃபண்ட் வந்தாதான் இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் நம்மளால எஃபிஷியண்டா ரன் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணாட்டி கிட்டத்தட்ட 40 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 32,000 டீச்சர்ஸ் வந்து இதனால அஃபெக்ட் ஆவாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 920 கோடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சேலரியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாம ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீம் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடியை வந்து எஜுகேஷனுக்காக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பர்டன் அதிகமாயிருச்சு. இந்த ஃபண்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா இன்னுமே தமிழ்நாடுக்கு வந்து ரொம்பவே பர்டன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணாரு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக். ஸோ அந்த ஹேஷ்டேக் அவர் ட்விட்டர், அதாவது எக்ஸ் பேஜில் அவர் போஸ்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேக் ரொம்பவே வைரல் ஆச்சு. ஸோ அண்ணாமலை அவர்கள் சைட்லேருந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க இது நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு அவர் சைட்லேருந்து அவர் சொல்லியிருக்காரு. பட் இப்போ டிஎம்கே சைட்லேருந்து அண்ட் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து கிடையாது. ஸோ இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணதே யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ட் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே நார்த் இந்தியாவிலேருந்து தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு இவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்தியா மொத்தத்தையுமே திரும்பி பார்க்க வச்சது தான் இந்த ஹேஷ்டேக். இந்த இஷ்யூ போயிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து பொள்ளாச்சி அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸில் இருக்கிறவங்க எங்கெங்கெல்லாம் நேம் போர்ட்ஸில் ஹிந்தி இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளாக் பெயிண்டை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ நியூஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் இவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பிஜேபி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்ட்ரிக்டாக சொல்லலை. பட் ரூலிங் பார்ட்டி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹிந்தியை கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. ஆல்சோ ஹிந்தியை கொண்டு வந்தாங்கன்னா
பல ஸ்டேட்ல ஆன மாதிரி தமிழும் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது தான் இவங்க நம்புற ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷோட பையன் பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறார். ஸோ அவர் பாத்தீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜா பிரெஞ்சை சூஸ் பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பையன் இன்னொரு தேர்ட் லாங்குவேஜை கத்துக்கணும்னா அந்த பையனால எப்படி கத்துக்க முடியும்? இதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ் கம்பல்சரியா வரணும்னு சொல்லி நாங்க சொல்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ஆல்சோ பிஜேபி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கமிங் மார்ச்ல இருந்து மே வரை தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஃபேமிலிஸை டைரக்டா மீட் பண்ணி ஒரு சர்வே மாதிரி நடத்த போறோம். அதாவது 3 லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சர்வே நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுல வர ரிசல்ட்ஸை பாத்தீங்கன்னா டைரக்டா பிரசிடென்ட் கிட்ட நாங்க கொண்டு போய் சப்மிட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் இன்னொரு ஸ்ட்ராங்கான பாயிண்டையும் சொல்றாரு. ஸோ நம்ம விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தியா அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஓன் ஸ்கூல்லயே இப்ப ஹிந்தியை வந்து தேர்ட் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது எதனால மற்ற ஸ்கூல்ஸ்க்கு வந்து இது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற கொஸ்டினையும் இவர் கேட்டிருக்காரு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ அதே கொஸ்டின் தான் நான் உங்களையும் கேட்க போறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு 3 லாங்குவேஜ் வந்து வரது உங்களுக்கு ஓகேவா? எல்லாருமே தமிழ் இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு பிடிச்சமான லாங்குவேஜை கத்துக்கிறது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இந்த NEP அதாவது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ சீக்கிரமா இந்த எஜுகேஷனல் வார் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் இது இன்டேரக்டா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸையும் தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நான் ரீசெண்டா பார்த்தேன், அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ பத்தி பேசணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த வீடியோவை நம்ம பேசலாம். கூடவே நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நான் போல்டா இன்னும் நிறைய விஷயங்கள் ஊர்ல நடக்கிறத நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Stay safe.